வணக்கம். இன்னைக்கு உதயம் ஜாப்ஸில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். என்ன ஆஃபர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பர்மனெண்ட்டாக ஒர்க் வேறு பக்கம் போயிட்டுருக்கேன். இப்போ தீபாவளி லீவ் வருது. இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எதாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை பார்ட் டைம் மாதிரி ஓவர் டைம் ஒர்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரெகுலர் வேலையை கண்டினியூ வேலையை வந்து விட்டுட்டு வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டு இது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணலாம். சரி, அப்படியும் இல்லை, நாங்கள் வந்து இப்போது காலேஜ் படிச்சுட்ருக்கோம், எங்களுக்கு ஒரு 10 days 15 days லீவு கிடைக்கும், இந்த மாதிரி டைமில் நம்ம ஒர்க் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஜவுளி கடையில் ஒர்க்குங்க, ஜவுளி ஸ்டோர்ஸில் ஒர்க்கு. ஓகே, ஜவுளி ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டீங்க. சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா 500 600 வரைக்கும் கொடுக்குறாங்க. ரூம் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டீங்க. டைமிங் ஹவர்ஸ் எப்பவும் போல தாங்க. மார்னிங் ஒரு 10 o'clock 9 o'clock, கடைக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்மகிட்ட நிறைய கடை வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடைக்கு தகுந்த மாதிரி மாறும். மேக்ஸிமம் 12 hours டியூட்டிங்க. சரி, ஓகே சார், எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போது என்னென்னு நாங்கள் கொண்டு வரோம்? கட்டாயமாக எப்பவும் போல தாங்க, வீட்டோட காண்டாக்ட் நம்பர் மஸ்ட்டுங்க, ஆதார் கார்டு, வீட்டில் யார் ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, காண்டாக்ட் நம்பர், லக்கேஜ், வேறு எதுவும் வேண்டியது இல்லைங்க. இந்த சீசன் டைம் தான் ஒர்க்கு. வாங்க. எவ்வளோ பேர் சார் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 600 வரைக்கும் நமக்கு தேவைப்படுறாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.